வெல்கம் டு லேர்னிங் கார்னர். இன்றைக்கி இந்தியன் பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த பார்ட்ஸ் பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் ட்ரிக்ஸும் இந்த வீடியோவில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 1950 நம்ம அந்த கான்ஸ்டியூஷனை என்ஃபோர்ஸ் பண்ணப்போ ஆர் 1949 அதை அடாப்ட் பண்ணப்போ நம்மக்கிட்ட மொத்தமாகவே 22 பார்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஆஃப்டர் தேட் ஒரு சில பார்ட்ஸை ஆட் பண்ணாங்க, ஒரு சில பார்ட்ஸை டெலீட் பண்ணாங்க. ஸோ அப்படி கொண்டு வந்து இப்போ ப்ரெசன்ட் டேட்டில் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மொத்தமாக 25 பார்ட் வந்து இருக்குது. இந்த 25 பார்ட்டோட சப்ஜெக்ட் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ஆர்டிக்கலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடிக்கடி கேட்ட பிஒய்க்யூவில் இதுவும் ஒரு முக்கியமான டாபிக். ஸோ அதை பார்ப்போம். இதை ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்து புரிஞ்சுட்டு அப்புறமா அந்த ட்ரிக் வச்சு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்ப்போம். மெயினாக ட்ரிக்கே பார்க்காதீங்க, கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரிக்கை வந்து சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரின்னு போது ஆர்டிகல் 1 to 4. செகண்ட் பார்ட் சிட்டிசன்ஷிப். இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரினும் போது எந்தெந்த விஷயம்லாம் வரும்னு பார்த்தோன்னா, நம்ம இந்தியானா என்ன, அதனோட டெரிட்டரி எந்த அளவுக்கு, அந்த மாதிரியான அடுத்தது பார்ட் 2 சிட்டிசன்ஷிப். இதில் வந்து நம்ம சிட்டிசன்ஷிப், இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் யார் யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கும், எந்த டேட்க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது தான் இந்த சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமைன்னு சொல்லுவோம் இல்லையா அது. இது வந்து ஆர்டிகல் 5 to 11 வரைக்கும் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆர்டிகல் 12 to 35. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டே ஆக்சுவலாக 7 இருந்துச்சு. அந்த 7ல் 1 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருந்து எடுத்துக்கொண்டு போய் ஆர்டிகல் 300A பார்ட் 12 வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்டில் மொத்தமாகவே 6 ஃபண்டமெண்டல் ரைட் தான் இருக்குது. அடுத்தது பார்ட் 4 வந்து டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது வந்து ஆர்டிகல் 36 to 51. அடுத்தது பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது வந்து இன்பிட்வீனில் ஆட் பண்ண ஒரு பார்ட். 4Aன்றது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஆர்டிகல் 51A. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க, 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்ட் 5 த யூனியன் கவர்மெண்ட். இது வந்து ஆர்டிகல் 52 to 151. யூனியன் கவர்மெண்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் யார் யார், லெஜிஸ்லேச்சர் என்ன, ஜுடிஷியரி, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்ட் 6 தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஆர்டிகல் 152 to 237. அதாவது 51A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி, 52 to 151 யூனியன் கவர்மெண்ட் வரும், 152 to 237 ரெண்டுமே வந்து 50 to 152 தான் ஆரம்பிக்கும். டில் 237 வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட். அடுத்தது பார்ட் 7 வந்து 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 அந்த பார்ட்டை டெலீட் பண்ணியிருப்பாங்க. இந்த 7th பார்ட்டில் என்ன இருந்ததுன்னா, 1956க்கு முன்னாடி நம்ம ஸ்டேட்ஸை பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு பிரிச்சிருப்பாங்க. இதில் பார்ட் பியில் இருந்த, அதாவது பிரின்ஸ்லி ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த லிஸ்ட்டை வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் தான் இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்ன்ட்டு வந்திருக்கும் 1956. ஸோ இந்த 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டும் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 ரெண்டும் சேர்ந்து தான் இந்த பார்ட் ஏ, பார்ட் பியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு பார்ட் சியை மொத்தமாக அபாலிஷ் பண்ணிவிட்டு ஹோலா 14 ஸ்டேட்ஸ் 6 யூனியன் டெரிட்டரின்ட்டு நவம்பர் 1, 1956 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, 7th பார்ட்டுன்றது ஸ்டேட்ஸ் இன் பார்ட் பி 1956 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் டெலீட் பண்ணிட்டாங்கன்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்ட் 8 தி யூனியன் டெரிட்டரிஸ். இதனோட ஆர்டிகல் 239 to 242. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம் இல்லையா, அது வந்து தி யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, அதாவது நம்ம இந்தியாவும் அதனுடைய எல்லைகள், அதனோட டெரிட்டரியை சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா யூனியன், ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. யூனியன் டெரிட்டரின்னு இங்கே சொல்கிறது வந்து யூனியன் பிரதேசங்கள், பாண்டிச்சேரி மாதிரியான யூனியன் பிரதேசங்களை குறிக்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 239 to 242. அடுத்தது பார்ட் 9 வந்து தி பஞ்சாயத். இதுக்கப்புறம் நம்மளோட லோக்கல் கவர்மெண்ட் பற்றி வரும். பஞ்சாயத், முனிசிபாலிட்டிஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இந்த மூணுத்தையும் ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாயத்து வந்து 9, முனிசிபாலிட்டிஸ் 9A, 9B வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இந்த 9 பார்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஆர்டிக்கல் பார்த்தோன்னா 243 இருந்து 243O. இது ஹோலாகவே இந்த மூணுத்துக்கும் 243 தான். ஏபிசிடியில் மட்டும்தான் மாறும். 243 to 243O. அடுத்தது 243P to 243ZG. அடுத்தது 243ZH to ZT. ZH to ZT கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, P to ZG முனிசிபாலிட்டிஸ், 243 to 243O வந்து பஞ்சாயத்து. ஸோ இந்த மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்ட் 10 வந்து தி ஸ்கெடியூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியா. இது வந்து 244 to 244A. அடுத்தது பார்ட் 11 ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். இது வரைக்கும் யூனியன் கவர்மெண்ட் நான் தனியாக பார்த்துட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக பார்த்துட்டு, யூனியன் டெரிட்டரிஸ் பார்த்தாச்சு, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இது மட்டும் இல்லாமல் ஸ்கெடியூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாவும் பார்த்துட்டேன். இப்போ யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்குமான இடையிலான அந்த உறவை வந்து சொல்கிறாங்க. இதுதான் ஆர்டிகல் 245 to 263 வரைக்கும். இது ஆக்சுவலாக இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில் வரும். அது வந்து 245 to 293 வரைக்கும் ஹோலாக வரும். அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஃபினான்ஷியல்னு பிரிச்சிருப்பாங்க. இங்கே நம்ம பார்க்கும்போது பார்ட் 11 யூனியன் அண்ட் ஸ்டேட்டோட ரிலேஷனுக்கு 245 to 263 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதுக்கு ஒரு ட்ரிக் பார்ப்போமா? இப்போ ட்ரிக்கை பார்ப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி ஃப்ரம் US to UP, மீட் சைல்ட் ஆஃப் சீதா அண்ட் ராம். யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி ஃப்ரம் US to UP, மீட் சைல்ட் ஆஃப் சீதா ராம். ஓகே,
யூனா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, சீனா சிட்டிசன்ஷிப், ஃப்ளைனா ஃபண்டமெண்டல் ரைட், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஃப்ரம்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், யூஎஸ் யூனியன் கவர்மெண்ட் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட். 2 வந்திருக்கு இல்லையா, அந்த ஹைஃபன் அது வந்து டெலிட் ஆன அந்த 7th பார்ட். யூபி தி யூனியன் டெரிட்டரி, பஞ்சாயத். அடுத்தது மீட் சைல்ட் ஆஃப் சீதாராம், முனிசிபாலிட்டிஸ், சைல்ட் ஆஃப் நா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், ஸ்கெடியூல்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் சீதா, ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் ராம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரிக்கு தான். நீங்கள் வெறும் இந்த ராம் வச்சு இந்த ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் இட்ஸ் ஸ்டேட்டுன்றது ஞாபகம் வரணும்னா நீங்கள் அந்த கண்டென்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது பார்ட் 11 வந்துச்சுன்னா யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையிலான தொடர்புன்றது நமக்கு தெரியணும். இது எப்போ தெரியும்னா நம்ம சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பார்க்கும்போது இந்த பார்ட்ஸையும் சேர்த்து படிக்க தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் செக்டாருக்கு இந்த ட்ரிக், அடுத்த செக்டாருக்கு நான் வேறு ஒரு ட்ரிக் சொல்கிறேன், அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்ட் 12 இது வந்து ஃபைனான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட் அண்ட் சூட்ஸ். ஆர்டிகல் 264 to 300. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த பார்ட் 11 பார்த்தோம் இல்லையா, இந்த பார்ட் 11ம் 12ம் சேர்ந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் நமக்கு ஒரு டாபிக் இருக்கும். அந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஃபினான்ஷியல் இந்த 3 விஷயம் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ்ன்றது பார்ட் 11ல் வரும். பார்ட் 12 வந்து ஃபினான்ஷியல் ரிலேஷன் பற்றி சொல்லும். ஸோ இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 245 to 255 அட்மினிஸ்ட்ரேட்டிவில் வரும், 255 to 263 லெஜிஸ்லேட்டிவில் வரும், ஃபினான்ஷியல் ரிலேஷன் 264 to 300A. அடுத்தது இப்போது ஃபைனான்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. பார்ட் 13 என்ன சொல்லுதுன்னா ட்ரேட், காமர்ஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. என் கையில் காசு கிடச்சிருச்சு, அதனால் நான் ட்ரேட் பண்ண போகிறேன். இந்த ட்ரேட்கான ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியாவோட ஆர்டிகல் பார்த்தோன்னா 301 to 307. அடுத்தது பார்ட் 14 சர்வீஸ் அண்டர் த யூனியன் அண்ட் த ஸ்டேட். அடுத்தது பார்ட் 14A இது வந்து ட்ரிபியூனல்ஸ். 323Aல ஆரம்பித்து 323B வரைக்கும் இந்த ட்ரிபியூனல் தான் வரும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பார்ட் 14Aன்றது நடுவில் ஆட் பண்ண ஒரு பார்ட். அடுத்தது பார்ட் 15 இது வந்து எலெக்ஷன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின், ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. அடுத்தது பார்ட் 16 ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு சர்டன் கிளாஸஸ் 330 to 342. இது வந்து ஒரு சில கிளாஸஸ்க்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், ஸ்பெஷலாக ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பார்ட்டில் வரும். அடுத்தது பார்ட் 17 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆர்டிகல் 343 to 351 வரைக்கும் இருக்கும். இந்த அஃபிஷியல் லாங்குவேஜை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா பார்ட் 17 ஸ்கெடியூல் பார்த்தோன்னா ஸ்கெடியூல் 8ல் வரும். 7 + 1 8. ஸோ இதை ரெண்டுத்தையும் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். 343 to 351 இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது பார்ட் 18 எமர்ஜென்சி ப்ரொவிஷன். 108னா நம்ம என்ன சொல்லுவோம், எமர்ஜென்சின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் 18 வந்து எமர்ஜென்சிக்கான விஷயம். ஆர்டிகல் 352 to 360 இருக்கும். அதான் ஆர்டிகல் 352 நம்ம என்ன சொல்லுவோம், நேஷனல் எமர்ஜென்சி. 356 என்ன சொல்லுவோம், ஸ்டேட் எமர்ஜென்சி. 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இது நமக்கு தெரியும். அடுத்தது பார்ட் 19 மிஸ்சலேனியஸ். மிஸ்சலேனியஸ்னால் இது வரைக்கும் இந்த பார்ட்ஸில் வந்த விஷயங்களை தவிர்த்து இருக்கக்கூடிய விஷயங்களை சேர்த்து வச்சது தான் இந்த மிஸ்சலேனியஸ். 361 to 367. அடுத்தது பார்ட் 20 அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். 368 ஆர்டிகல் 368 இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா பார்ட் 15 வந்து எலெக்ஷன், பார்ட் 17 லாங்குவேஜஸ், அஃபிஷியல் லாங்குவேஜஸ், பார்ட் 18 எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், பார்ட் 20 அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்ட் 21 டெம்பரரி டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். இது வந்து ஆர்டிகல் 369 to 392. இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்ட் 22 ஷார்ட் டைட்டில் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட். இதெல்லாம் 393 to 395 வரைக்கும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் செக்டாருக்கான ட்ரிக்கை பார்ப்போம். ஃப்ரூட் டேஸ்ட் ஸ்வீட் டு ஈட், ஸோ ஒன்லி ஈட் மேகி ஆஸ் டேஸ்டி ஸ்நாக். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், திரும்ப சொல்கிறேன். ஃப்ரூட் டேஸ்ட் ஸ்வீட் டு ஈட், ஸோ ஒன்லி ஈட் மேகி ஆஸ் டேஸ்டி ஸ்நாக். ஃப்ரூட்னா ஃபைனான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட் அண்ட் சூட்ஸ். பார்ட் 12. பார்ட் 13 வந்து ட்ரேட், காமர்ஸ் வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, அதுதான் டி. ஃப்ரூட் டேஸ்ட் ஸ்வீட். பார்ட் 14 சர்வீஸ் அண்டர் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். டு ஈட். பார்ட் 14A ட்ரிபியூனல். 15 எலெக்ஷன். அடுத்தது பார்ட் 16 வந்து ஸோ ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு சர்டன் கிளாஸஸ் ஒன்லி ஈட். ஓ வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ். பார்ட் 17. பார்ட் 18 வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் மேகி ஆஸ் டேஸ்டி ஸ்நாக். பார்ட் 19 மிஸ்சலேனியஸ். பார்ட் 20 அமெண்ட்மெண்ட், அதுதான் ஏ ஆஸ் டேஸ்டி ஸ்நாக். பார்ட் 21 டேஸ்டி. டீக்கு வந்து டெம்பரரி டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். ஸ்நாக்குக்கு பார்ட் 22 ஷார்ட் டைட்டில் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் தான். பட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இந்த ட்ரிக்கோடு சேர்ந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதை பார்ட் தனியாகவும் ஆர்டிகல் தனியாகவும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அமெண்ட்மெண்ட், எலெக்ஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்ட் சொன்னோடனே உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரிக் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் மிஸ் ஆகுதோ அதெல்லாம் உங்களால் ஃபில் பண்ண முடியும். ஓகே, இது வரைக்கும் இந்த டாப்பிக்கில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். Which part of the Indian Constitution envisages a three-tier system of panchayat? இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழிவகுக்கின்றது? பார்ட் 9
ஆர்டிகல் நம்பர் என்னது 243லேருந்து 243O வரைக்கும். இங்கே வெறும் பார்ட் தான் கேட்டிருக்காங்க. ஏன் ஆர்டிகல் பார்க்குறோன்னா எப்பயுமே ப்ரீவியஸ் இயர் கொஷனை நல்லா அனாலிசிஸ் பண்ணணும். அதாவது ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா இப்போ பார்ட் கேட்டிருக்காங்கன்னா அடுத்த தடவை ஆர்டிகல் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். அடுத்தது which of the following is not matched correctly? Part 1 Union and its territory, Part 2 Fundamental Duties, Part 4 DPSP, Part 6 State Government. இப்போ இந்த ட்ரிக் வச்சு ஞாபகப்படுத்துவோமா? அதாவது எப்படி வரும்? யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி இல்லையா? ஸோ யூ ஃபார் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, அடுத்தது கேன் சிட்டிசன்ஷிப் வரணும். ஆனால் இங்கே அது தப்பாக இருக்குது. ஸோ அதுதான் தப்பு. அடுத்தது என்ன வரும்? ஃப்ளை டைரக்ட்லி. எஃப் ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட், டைரக்ட்லி ஃபார் டிபிஎஸ்பி. பார்ட் 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி ஃப்ரம் யூபி யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ பார்ட் 5 அண்ட் அடுத்த கொஸ்டின் ஆர்டிகல் 264லேருந்து 300A வந்து இந்த பார்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. இதை நான் டீச் பண்ணும்போதே சொன்னேன். பார்ட் 12 வரும். அதாவது ஃபைனான்ஸ் கான்ட்ராக்ட் அண்ட் சூட் அப்படின்ட்டு படித்தோம் இல்லையா? அதில் வரும். இது ஃபினான்ஷியல் ரிலேஷன், அதாவது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் கீழே வரக்கூடிய ஃபினான்ஷியல் ரிலேஷன். ஸோ இந்த பார்ட்ஸை ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. பார்த்துட்டு ஒரு டாபிக் படிக்கும்போதும் அது எந்த பார்ட் கீழே வரும்ன்றதை பார்த்துட்டு எந்தெந்த ஆர்டிக்கல் அந்த பார்ட் கீழே வரும்ன்றதையும் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இம்பார்ட்டண்ட்டான பார்ட்ஸை இந்த ட்ரிக்லாம் இல்லாமலே ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் இந்த ட்ரிக்கையே யூஸ் பண்ண முடியும். தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்க்கு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ இல்லாமல் பழமொழி 400ல் இருக்கக்கூடிய 400 பழமொழியை தினம் ஒரு பழமொழியாக போட்டுட்டு வரேன். அதுவும் கண்டிப்பாக எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் அதை தனியாக படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் 10 பழமொழியாக ரிவைஸும் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு திரும்ப கேட்கும்போது நல்லா மனப்பாடம் ஆகும். டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் வேறு ஏதாவது ஸ்டெப்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோவாக வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.